Hello children, how are you? Now we are learn environmental studies for 5th standard. Today our topic experiment with water. Experiment with water Tamil meaning நீருடன் பரிசோதனைகள். Yes. So waterல என்னென்ன experiments எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெய்னி சீசன் டைமில் ஸோ நம்ம எல்லாருமே இதை என்ன பண்ணியிருப்போம் ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ சடனாக என்ன பண்ணுறது ஒரு டேரிங் ஒரு பேப்பர் அண்ட் மேக்கிங் த போட் என்ன பண்ணுறது என்னுடைய கப்பல் தான் விடுவேன் என்னுடைய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாட்டரில் விடுவோம் இல்லையா. ஸோ அது என்ன ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோட் ஆகிட்டே போகும். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஃப்ளோட்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் சிங்க்ஸ். ஓகேங்களா, என்னென்ன திங்ஸ் வந்து மிதக்கும், என்னென்ன திங்ஸ் வந்து வாட்டரில் அடியில் தங்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், Aisha was waiting for dinner. Today Ammi was making her favorite food, பூரி and spicy potatoes. அவளுக்கு ரொம்ப விருப்பமான ஃபுட் எதுனா பூரி, அதோடைய சைடிஷாக ஸ்பைசி பொட்டேட்டோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. Aisha watched as her mother rolled out the பூரி and but into the hot oil. ஸோ பூரியை என்ன பண்ணுறாங்க ரோல் பண்ணி ஹாட்டாக இருக்கக்கூடிய ஆயிலில் போடுறாங்க. She saw that at first the பூரி sank to the bottom on the pan. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் நம்ம போட்ட உடனே சடனாக அடியில் போயிட்டு பாட்டமில் போயிட்டு தங்கிடுச்சு. As it puffed up the பூரி come up and started floating on the oil. ஸோ சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பஃப்னு ஆகிட்டு ஆயிலுக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணுது ஃப்ளோட்டிங் ஆகுது. ஃப்ளோட்டிங் மீன்ஸ் மிதக்குது. One பூரி did not puff up and did not float like the others. And seeing this, Aisha took some touch and rolled into a ball. ஸோ ஆயிஷா என்ன பண்ணுறா சடனாக அந்த பூரி மாவை ஒரு ரோல் பால் ஷேப்பில் ரோல் பண்ணுறான். She flattened it and put in the bowl of water. ஸோ ஆயிஷா என்ன பண்ணுறா அம்மா வந்து ஆயிலில் ஆட் பண்ணாங்க. ஸோ நம்ம வாட்டரில் ஆட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் வாட்டரில் போட்டோம். ஸோ பூரி மாவை வாட்டரில் போட்டாங்க என்ன ஆகும், அங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும், ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா, சிங்க் ஆகும். ஸோ அடியில் போயிட்டு தங்கிடும். ஓகேங்களா, sank to the bottom and stayed there. அடியில் போயிட்டு தங்கிடுச்சு. ஓகேங்களா, think what would happen if Aisha put a puffed puri in a bowl of water, would it sink or float? ஸோ அங்கே ஃப்ளோட் ஆச்சா சிங்க் ஆச்சான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வாட்டரில் நம்ம பூரி மாவை ஆட் பண்ணும்போது பூரி பஃப்னு வருந்ததா, நோ, ஸ்டேய்டு தேர், அங்கே என்னாச்சு அடியில் போயிட்டு தங்கிடுச்சு, சிங்க். யூ புட் ஏ ஸ்டீல் பிளேட் ஆன் வாட்டர், வுடின்ட் சிங்க் ஆர் ஃப்ளோட். ஸோ வாட்டரில் நம்ம சில்வர் பிளேட் ஸ்டீல் பிளேட் இதெல்லாம் போடும்போது அது என்ன அடியில் போயிட்டு தங்கிடும். would the cap of a plastic bottle sink or float? ஸோ பிளாஸ்டிக் வந்து என்ன ஆகும் வாட்டரில் ஃப்ளோட்டு தான் ஆகும், தவிர என்ன ஆகாது சிங்க் ஆகாது. ஓகேங்களா, இந்த ஈவினிங் ஆஷா வென்ட் ஃபார் எ பாத். ஆஷா என்ன பண்ண ஈவினிங்காக குளிக்கிறதுக்கு போகிறாங்க. She had just come out when her mother called. Aisha, you have dropped the soap in the water again. Take it out and put it in the soap gas. ஸோ மறுபடியும் வாட்டர் என்ன ஆகிட்டே இருக்கும் சோப்பில் பட்டுட்டு சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சிடும். நம்ம வீட்டில் கூட அம்மா திட்டுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை என்ன பண்ணணும் சோப் கேஸில் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆயிஷா வாஸ் இன் எ ஹரி அண்ட் த சோப் கேஸ் ஃபில் அவுட் ஹர் ஹேண்ட்ஸ். இட் ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் அண்ட் வாட்டர். ஸோ இந்த சோப் கேஸ் கூடயே வைக்கும்போது என்ன ஆகுது வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது. ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் அண்ட் வாட்டர் வைக்கும்போது ஃப்ளோட் ஆகுது. பட் சோப் கேஸ் இல்லாமல் வெறும் நம்ம சோப்பு மட்டும் வச்சும்போது என்ன ஆகும் அது போயிட்டு செட்டில் ஆகிடும், அடியில் போயிட்டு தங்கிட்டு சீக்கிரமாக என்ன ஆகும் சோப்பை கரைஞ்சிடும். ஆயிஷா ஜென்ட்லி புட் த சோப் இன் த சோப் கேஸ். ஷி saw that the gas continued to float even with the soap in it. Have you seen that something float on water while others sink? Think how is happen the poem here arise such questions. ஸோ இது எப்படி வந்து ஜிங்க் ஏன் வந்து ஃப்ளோட் ஆகுது, ஏன் வந்து ஜிங்க் ஆகலை அப்படின்னு கொஸ்டின்.
ஸோ எதுக்காக? ஏன்னா பிளாஸ்டிக் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்? வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் அதுக்கான மீனிங். எஸ். நெக்ஸ்ட் ஒன், திங்ஸ் டு பி புட் இன் வாட்டர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாட்டரில் ஆட் பண்ண போகிறோம், அது வந்து ஃப்ளோட் ஆகுதா இல்லை ஜிங்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அயன், நெயில் ஆர் பின். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் என்ன ஆகும்? வாட்டரில் ஜிங்க் ஆறு ஃப்ளோட் ஜிங்க் ஆகும், அடியில் போயிட்டு தங்கிடும். எம்டி பவுல் பாருங்கள், எம்டி பவுல் ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா? எஸ். Aluminum foil from medicine packing, open and spread out, press strictly into a ball in a cup like shape. Soap cake நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க் ஆகும். சோப் கேக் ஆன் a small plastic pot அப்படின்னு வைக்கும்போது அது என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். சோப் கேக்கோட வைக்கும்போது ஜிங்க் ஆகிடும், அடியில் போயிட்டு ஜிங்க் ஆகிடும், தங்கிடும். A piece of ஐஸ், ஐஸ் என்ன ஆகும்? கரைஞ்சிடும். ஐ மீன் ஃப்ளோட் ஆகும், கரையாது, ஃப்ளோட் ஆகும். ஐ மீன் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஃபைண்ட் அவுட் த அதர் குரூப் விச் திங்ஸ் ஃப்ளோட்டட் அண்ட் விச் sank in the water. The iron nail dash in water put the கட்டோரி. ஐ மீன் iron nail என்ன ஆகும்? zinc. கட்டோரி dash. I think this happening because why? I mean empty, katori means empty plastic. So இது வந்து என்ன ஆகுங்க? ஃப்ளோட் ஆகும். happen because. So iron nail is a heavy weight. ஸோ அதை நம்ம என்ன பண்ண முடியும்? வாட்டரில் ஆட் பண்ண உடனே அந்த ஹெவி வெயிட்டால் அது போயிட்டு அடியில் போயிட்டு ஜிங்க் ஆகிடும். ஓகே. செகண்ட் ஒன், the empty plastic bottle on water. So empty plastic bottle என்ன ஆகும்? வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். The bottle filled with water. ஸோ வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி வாட்டரில் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ த டைமு வாட்டர் பாட்டில் செட்டில் டவுன். ஸோ அடியில் போயிட்டு என்ன ஆகும்? சிங்க் ஆகிடும். ஸோ அதை அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதுக்கு ஹெவியான வெயிட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டலில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். இஸ் இட் மேஜிக்? ஓகேங்களா? மேஜிக் பண்ண போகிறோம். When Aisha woke up in the morning, Ami had fever. Appu made some tea and went to give medicine to Ami. ஸோ அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னா ஃபீவர் ஆகிடுச்சு. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண போனாங்க. He told Aisha, you boil eggs. ஸோ ஆயிஷா என்ன பண்ணுறாங்க? எக்கு வந்து பாயில் பண்ணுறாங்க, முட்டை வந்து வேக வைக்கிறாங்க. ஆல்சோ புட் சம் சால்ட் இன் த வாட்டர். ஸோ சால்ட் என்ன பண்ணுறாங்க? இங்கே ஆட் பண்ணுறாங்க. ஆயிஷா டுக் வாட்டர் இன் எ பாட். ஸோ சால்ட் ஆட் பண்ணி பாட்டில் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. பை மிஸ்டேக் ஷி புட் டூ மச் சால்ட் இன் த வாட்டர். ஸோ அவள் அதிகமாக என்ன பண்ணிட்டா? சால்ட்டை அதிகமாக ஆட் பண்ணிட்டா. டூ மச் சால்ட் இன் த வாட்டர். ஷி saw the eggs at the bottom of the pot. ஸோ பாட்டம் அடியில் தங்கிட்டு இருந்தது, ஒரு வெசலுக்கு அடியில் தங்கிட்டு இருந்தது. come up a little and start to the float in a water. சடனாக என்னாச்சு? ஒரு மேஜிக் மாதிரி அடியில் தங்கிட்டு இருந்த அந்த எக்கு சடனாக ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீசன் என்ன? வாட்டரில் சால்ட் லெவல் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ஸோ திங்ஸ் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். ஒன் பார்ட் ஆஃப் மேஜிக். ஓகே. டேக் சம் வாட்டர் இன் எ கிளாஸஸ், புட் எ லெமன் இன் இட். Now keep putting salt in the water. Half a spoon at a time. Were you able to float your lemon in water? So lemon also water add பண்ணி, so too much of salt add பண்ணிட்டு நாம
ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சடனாக அது என்ன ஆகும், லெமனே ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? எஸ், தட் சி. எஸ். ஸோ வாட்டரில் கூட என்ன ஆகும், மிதப்பாங்க. ரீசன் என்ன? ஆல் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஹாவ் சால்ட்டி வாட்டர். எல்லா கடலுமே எல்லா ஓஷன்ஸுமே சால்ட்டு வாட்டர் தான். The saltiest of all these are Dead Sea. How salty? Imagine 300 grams of salt in 1 liter of water. 300 grams of salt in 1 liter of water. 1 லிட்டரில் 300 கிராம்ஸ்க்கு சால்ட்டு இருக்குது. Would you be able to even taste such salty water? Would be very bitter. Interestingly, even if a person does not know how to swim, she would not drown in this sea. She will float in water as if lying down on it. Remember the lemon you floated in salty water. Yes. So salt waterல லெமன் எப்படி ஃப்ளோட் ஆச்சு. ஸோ அதிகப்படியான சால்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணி அந்த லெமனை போட்டதுனால அந்த லெமன் என்னாச்சுன்னா ஃப்ளோட் ஆச்சு. ஸோ சேம் ரீசன் தான் தட் சி 1 லிட்டரில் 300 கிராம்ஸ் சால்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும், அது ஈஸியாக ஃப்ளோட் ஆகும். ஓகேங்களா? எஸ். வாட் டிட் நாட். என்னென்ன திங்ஸு டிசால்வ்டு மீன்ஸ் கரையுது, என்னென்ன திங்ஸு கரையில. ஓகேங்களா? எஸ். ஆன் சண்டே ஆஷா கசின் பிரதர் ஹேம்ட் கம் டு ஹர் ஹவுஸ் டு ப்ளே. அங்கே வந்து ப்ளே பண்ணுறாங்க. as soon as he asked his aunt to make his favorite shakarpara, a sweet dish. இது ஸ்வீட்டான ஒரு டிஷ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அம்மி செட், லெட் மீ கம் பேக் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க. தென் ஐ வில் மேக் சம் ஆஃப் யூ. வை டிட் யூ ஹெல்ப் மீ? டேக் 2 glasses ஆஃப் வாட்டர் அண்ட் புட் எ பவுல். ஸோ 2 glasses என்ன பண்ணுறாங்க, put a bowl of a sugar into வாட்டர் எடுத்து அதில் சுகரை ஆட் பண்ணுறாங்க. மிக்ஸ்டு இட் டிசால்வ்ஸ். ஐ மீன் வாட்டரில் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னாகும், டிசால்வ்ட் ஆகும். ஐ மீன் வாட்டரில் சுகர் ஆட் பண்ணும்போது அது கரைஞ்சிடும். ஓகேங்களா? எஸ். ஹமித் தாட், லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஃபாஸ்ட். Then I will watch TV. Suggest some ways to Hamid for quickly dissolving sugar. So நம்ம டீ, காஃபி, ஜூஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ண த டைமே குயிக்காக என்ன ஆகாது அப்படின்னா டிசால்வ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீ வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், ஸோ அது லைட்டாக வந்து நம்ம சிப் பண்ணுற அளவுக்காவது நம்ம என்ன ஆகணும், அந்த ஹீட் என்ன ஆகணும், கொஞ்சம் குறையணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்னா அது வச்சு ஆற்றிட்டே இருக்கும்போது அந்த சுகர் என்ன ஆகும், கரைஞ்சி வாட்டர் கூடயே என்ன ஆகிடும், கண்ணுக்கே தெரியாமல் மறக்க போயிடும் இல்லையா. எஸ். டூ திஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட் ஆட் பண்ணி என்னென்ன வந்து அங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை மூலமாக பார்க்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணும்போது did it dissolve or not? ஸோ டிசால்வ் ஆகுமா இல்லை நாட்டா? சால்ட் வந்து என்ன ஆகும், டிசால்வ் ஆகும், கரையும். வாட் ஹேப்பனட் ஆஃப்டர் கீப்பிங் ஃபார் 2 minutes? ஸோ 2 minutes ஆஃப்டர் என்ன ஆகும், வாட்டராக சால்ட்டு மிக்ஸ் ஆகிட்டு அங்கே என்ன பண்ணாத, சால்ட் வேறு வாட்டர் வேறு அப்படின்ட்டு நமக்கு கன்வே பண்ணவே முடியாது. ஸோ ரெண்டுமே என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சாயில் ஆட் பண்ணும்போது வாட்டரில் என்ன ஆகும், நாட் ஃபார் கோல்ட்,
செட்டில் டவுன் அடியில் போயிட்டேன்னா ஆகும் ஸ்டேடு அடியில் போயிட்டு தங்கிடும். பட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படி இருக்குன்னா ஃப்ளோட் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் ஆஃப்டர் பார்க்கும்போது அந்த ஹியூமன்ஸும் ஆல்சோ அதுவும் என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த அணு மெத்தடில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சாயில் கூட போயிட்டு அடியில் போயிட்டு என்ன ஆகும், செட்டில் ஆகிடும். சாக் பவுடர், நெக்ஸ்ட் ஒன் சாக் பவுடர். சாக் பவுடர் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். 2 மினிட்ஸ் ஆஃப்டர் பார்க்கும்போது சாக் பவுடரு அடியில் போயிட்டு செட்டில் ஆகிடும். நாட் ஃபார் டிசால்வ், அடியில் போயிட்டு செட்டில் ஆகிடும். 1 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ண உடனே என்ன ஆகும், வாட்டரில் நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மில்க் என்ன பண்ணுவோம், டெஃபினட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மில்க் வேறு வாட்டர் வேறு அப்படின்றது நமக்கு என்ன பண்ணாது, பிரித்து காமிக்காது, டிஃப்ரென்சேஷன் தெரியாது. ஸோ ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆயில் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணும்போது வாட்டரில் என்ன பண்ணாது, கரையாது. ஓகேங்களா. கரையாமல் மேலே என்ன பண்ணும், ஃப்ளோட் ஆகும். லைட்டாக அடியில் போகிற மாதிரி கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். 2 மினிட்ஸ் ஆஃப்டர் பார்க்கும்போது இந்த ஓரத்தில் ஃபுல்லாக என்ன இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும், இந்த டேபிளில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் டாபிக்